வணக்கம் கைஸ், நம்ம டெக் பேசுகிறேன். இப்போ புதுசாக லான்ச் ஆகிருக்கு. ஆக்சுவலாக ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரியல்மியில் அந்த P1 சீரிஸ் லான்ச் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள் வந்து நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக ரிவ்யூ போடல. லான்ச் ஆன புதுசில் இது வேல்யூ ஃபார் மணி, ஃபோன் நல்லா இருக்குது, இதை வாங்குறது ஒர்த்து, ஆக்சுவலாக இந்த ஃபோன் தான் அப்படி இப்படின்னு போட்டிருந்தாங்க. பட்டு ஒரு ஒரு ஃபோனை வந்துட்டு ஒரு ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே ஸ்பெசிஃபிக்காக எப்படி சொல்கிறது, டிஸ்பிளே, ப்ராசஸரு, ஒரு ரேம் வேரியண்ட்டு, எப்படி சொல்கிறது, இந்த பெசிலு, ரேம் ஸ்டோரேஜ் டைப்பு, சூப்பர் சார்ஜர் இதெல்லாம் கொடுக்கும்போது என்ன விஷயத்த காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு விஷயத்தை நம்ம பார்க்கணும். மேலோட்டமாக வந்துட்டு இது அண்டர் 50K நல்லா இருக்குது, அண்டர் 60K நல்லா இருக்குது, வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லிட்டு அந்த டைம் ரிவ்யூ மட்டும் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் உண்மையாலே ஒரு 2 மந்த் யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும், என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு நமக்கு தெரியல. ஆக்சுவலாக இது ரியல்மி P1 சீரிஸ். இது ஆக்சுவலாக வாங்கி 2 மந்த் ஆகுது. இது நான் வந்துட்டு செகண்ட் ஃபோனாக யூஸ் பண்ணுறேன். ஏன்னா பிரைமரி உங்களுக்கு தெரியும், நான் பிக்சல் 8 ப்ரோ வச்சிருக்கேன். வேறு இல்லை என்னென்ன பிரச்சனை இருக்குது, என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, எதனால் வாங்கலாம் அப்படின்னு மட்டும் பார்ப்போம். வாங்க ஃபஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி நம்ம பண்ணுற வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஏன் ரொம்ப நாள் கேட்குறீங்க, ஏன் ரொம்ப கேப் விட்றீங்க, ஏன் ப்ரோ அடுத்தது வீடியோ வர மாட்டேதுன்னு. ஆக்சுவலாக இப்போ என்னென்னா 1000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் யூடியூப் மானிடைஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தது வீடியோ போட முடியும். இப்போதைக்கு டெப்த்தான வீடியோ தான் போடுறேன். ஏன்னா மற்ற வாய்க்கு அன்பாக்சிங் போடுற மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு இப்போதைக்கு நம்மளால் பண்ண முடியாத நிலைமையில இருக்கும். அதுக்கான நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு டெப்த்தாக எக்ஸாம்பிள் ஒரு உண்மையிலே ஒரு ஆனஸ்ட்டாக ஒரு ஃபோனை வாங்கி ஒரு 2 மந்த்து 2.5 மந்த் யூஸ் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது பார்த்துட்டு தான் நம்ம வீடியோ பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம வீடியோ பார்க்குறவங்க ஒரு 1000 பேர் இருந்தாலும் 1000 பேருக்கு அது ஓகே கரெக்டாக போடுறாரு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கணும். ஏன்னா ரீசெண்டாக சாம்சங் S23 வீடியோ போட்டிருந்தேன். கண்டிப்பாக அது நல்லா வந்து நல்ல வியூஸ் போச்சு. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நல்லா இருக்குது ப்ரோ, மாடஸ்ட்டாக போடுறீங்க, ஓப்பனாக பேசுகிறீங்க. நம்ம எந்த பிராண்டு காசு வாங்க போகிறது இல்லை. நம்ம மனசில் என்ன இருக்குது யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். சாம்சங் S23 வீடியோ வந்து கிட்டத்தட்ட 16 வியூஸ் போயிருக்கு. என்னை சப்போர்ட் பண்ண ரொம்ப நன்றி. வாங்க ஃபஸ்ட் நம்ம ப்ராசஸர்லேருந்து ஆரம்பிக்கும். ரியல்மி P1 இருக்கிற ப்ராசஸர் வைஸ் பார்க்கும்போது MediaTek Dimensity 7050 கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி ரியல்மியில் லான்ச் ஆன ரியல்மி 11 Pro Plus அதில் இருக்கிற ப்ராசஸரில் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இது இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன ரியல்மி 12 Plus 6 மந்த் ஆகுது நினைக்கிறேன். அதில் இந்த ப்ராசஸர் கொடுத்துருந்தாங்க. என்ன ஹைலைட்டுன்னா, அந்த ப்ராசஸர் பார்க்கும்போதுனா ஃபஸ்ட்டு 30K லான்ச் ஆயிடுச்சு, அப்புறம் 22K லான்ச் ஆச்சு. 22Kன்றது ஓகே, ஏன்னா 11 ப்ளஸில் 30K பட்ஜெட்னும் போது அது கொஞ்சம் பேர் யோசிச்சாங்க. பட் அண்டர் 30Kக்குள்ளே ஒரு MediaTek Dimensity நல்ல ஒரு ப்ராசஸர் பார்க்கும்போது இல்லை 7050 கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். இது நெட்ஒர்க்கும் சரி, 5G டேட்டாவுக்கும் சரி, கால்ஸுக்கும் சரி, இதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ஆக்சுவலாக இப்போ ஜியோ சிம் தான் போட்டு யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஏர்டெலுக்கு பிரச்சனை வரல. சரி, ஜியோ சிம் போட்டு யூஸ் பண்ணி பார்க்கும்போது அப்பப்போ சின்ன லேக் பக் இருக்குது. அது என்னன்னு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏதாவது இப்போ எப்படின்னா, இப்போ அன்லிமிட்டட் 5G இந்த ஜியோ ஏர்டெல் இந்த மாதிரிலாம் சில பேர் யூஸ் பண்ணும்போது சில பேருக்கு இந்த 5G அன்லிமிட்டட் கிடைக்க மாட்டுது, கொஞ்சம் இஷ்யூஸ் வருது, நெட்ஒர்க் பிரச்சனை இருக்கும்போது என்னென்னா இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அந்த ரியல்மி மாதிரி ஃபோனில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் செட்டிங்ஸில் போய்ட்டு டேட்டாவில் போய்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆட்டோ நெட்ஒர்க் சர்ச் இருக்கீங்களா, அதை ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரூ ஜியோ 5Gன்னு இருக்கும். ஏர்டெல்லாம் அன்லிமிட்டட் அதான் 5Gன்னு கொடுத்துருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பவுமே 5G அன்லிமிட்டட் டேட்டாவே இருக்கும். உங்களுக்கு நெட்ஒர்க் பிரச்சனை மேக்ஸிமம் வராமல் இருக்குது, பெட்டராக தான் இருக்குது. இது மட்டும் என்னென்னு பாருங்கள். அந்த ப்ராசஸர் வைஸ் பார்க்கும்போது கேம் ஆடும்போது ஒரு கால் ஆஃப் டியூட்டி, பப்ஜி இந்த மாதிரி கேம் பீடிங் கிராஃபிக்ஸ் எல்லாம் ஓகே தான். பட் ஆனால் எக்ஸாம்பிள் ஒரு 20-25 மினிட்ஸ் ஆடும் போது மட்டும்தான் லைட்டாக வார்ம் ஆகுது. கரெக்டாக இந்த இடத்துலேருந்து இடம் சூடாகுது. இது வந்து அந்த பாலிகார்பனேட்டில் பிளாஸ்டிக் பாடி மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபுல்லாகவே இது பிளாஸ்டிக் தான். பட் இதுவே ரியல்மியில் 12 Plusல பார்க்கும்போது இங்கே இன்னும் கொஞ்சம் கிளாஸ் ஃபினிஷிங் பார்க்க அழகாக இருக்கும். இந்த இடம் இன்னும் கொஞ்சம் எல்லாம் பண்ணியிருக்கலாம். ஏதோ ஒரு மாதிரி பிளாஸ்டிக் இந்த C65 ரியல்மியில், அப்புறம் பட்ஜெட் ஃபோன் எல்லாமே இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ப்ராசஸர் பார்க்கும்போது வேல்யூ ஃபார் மணி தான். அப்பப்போ நெட்ஒர்க் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. இது ஒரு ஃபஸ்ட் அப்டேட் செகண்ட் அப்புறம் சரியாயிடுது. நான் சொன்ன மாதிரி செட்டிங்ஸ் மாற்றி வச்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. வேறு இந்த மாதிரி திடீர்னு யூடியூப்பில் ரீல்ஸு ஷார்ட்ஸ் பார்க்கும்போது டக்குன்னு ஷார்ட்ஸ் பார்த்துட்டு, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, டக்குன்னு ஷார்ட்ஸ் பார்த்தா ஒரு மாதிரி ஸ்க்ரீன் ஆஃப் ஆன் ஆகுது. இது என்னன்றது தெரியல. ரியல்மிகிட்ட கேட்கும்போது அது ஆக்சுவலாக வந்து ஒரு பக்கு தான்றாங்க, அப்டேட்டில் சரியாயிடுன்றாங்க. இது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வார்ம் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த மாதிரி ரேபிட் ஓட்டும்போது 5G டேட்டா ப்ளஸ் GPS எல்லாமே ஆன் பண்ணும்போது எல்லா ஃபோனும் வார்ம் ஆகும். பட் இது வந்துட்டு பேக்கில் உங்களுக்கு பாலிகார்பனேட் அதாவது பிளாஸ்டிக் மாதிரி பாடினால ஓரளவுக்கு எஃபிஷியண்டாக இருக்குது. கேஸ் வந்து கொஞ்சம் ரகடாக போட்டுக்கோங்க. வார்ம் இருக்குது. பட் ரொம்ப ஹெவி டாஸ்கர் கேமர்னா மட்டும் கொஞ்சம் பார்த்து யோசிச்சுக்கோங்க. நல்லா இருக்குது. பட் ஆனால் நான் ரொம்ப ஒரு 4 hours 5 hours ஆடுவேனா மட்டும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. பயங்கரமான வார்மிங் இஷ்யூ இருக்குது. லைட்டாக ஃப்ரேம் ட்ராப். நம்ம ப்ராசஸர் பார்த்துட்டோம். அப்புறம் கேமராஸ் பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுற கேமராலாம் இருக்காது. ஆக்சுவலாக அது ஆம்புலட் ஸ்க்ரீன் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஒரு பேசிக் கேமரா சென்சார் கொடுத்தாலும் அந்த ஆம்புலட் ஸ்க்ரீன் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பிரைட்டராக, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஓவர் பிரைட்டாக இருந்தாலே எல்இடி ஸ்க்ரீன் இருந்தாலே உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்க மாதிரியே தெரியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 50 மெகாபிக்சல் ப்ளஸ் 2 MP இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 60 மெகாபிக்சல் செல்ஃபி இருக்குது. செல்ஃபிஸ் பார்க்கும்போது டீசெண்டாக இருக்குது. அதாவது இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே. பட் பேக் கேமரா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாமே காம்ப்ரமைஸ் பண்ண முடியாதுல்ல. ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே உங்களுக்கு ப்ராசஸர் கொடுக்கணும், ஆம்லோ டிஸ்பிளே கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இது 128 கொடுத்துருக்காங்க. அந்த வேரியபிள் எஃபெக்ட்ஸ் கிடையாது. ஆக்சுவலாக
அடாப்டிவ் ரெஃப்ரெஷ்னால உங்களுக்கு அந்த 120 ஹெர்ட்ஸ் நல்லா எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுது. அதர்வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 2000 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ்ன்றது அதாவது டேரக்டாக சன்லைட்டில் ஆட்டோவில் நீங்கள் வைக்கும்போது ஒரு ஹெச்டிஆர் கண்டென்ட்டு ஒரு பெரிய இந்த மாதிரி கண்டென்ட் பார்க்கும்போது யூஸ் ஆகும். அதர்வைஸ் பார்க்கும்போது உங்கள் 2 டிஜிட்ஸ் எப்பயும் ஒர்க் ஆகும்னா ஒர்க் ஆகாது. மேக்ஸிமம் டிபிக்கல் பிரைட்னஸ் பார்த்தா 1000 இருக்கும்னு நினைக்கிறேன். பிரைட்னஸ் அளவுக்கு எப்பவுமே ரியல்மியில் பெட்டராக பண்ணியிருக்காங்க. கலர்லாம் பஞ்சியாக நேச்சுரலாக பார்க்கறதெல்லாம் இருக்குது. 6.67 இன்ச்சுன்றது கொஞ்சம் காம்பேக்டாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு 6.72 ரொம்ப பல்கியாக இருக்கும். 6.67ன்றது உண்மையிலே காம்பேக்ட் ஃபோனு. எனக்கே பாருங்க கொஞ்சம் கைக்கு அடக்கமாக தான் இருக்குது. நல்லா இருக்குது ஆக்சுவலாக. இது ஒரு சிங்கிள் ஹேண்டாக யூஸ் பண்ணலாம். ஒரு ஹேண்ட்லிங் யூஸ்லிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேட்டரி வைஸ் பார்க்கும்போது உண்மையிலே சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் இது ஒரு சாம்சங் S23 யூஸ் பண்ண உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். அப்புறம் கூகுள் பிக்சல் 8 யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஐஃபோன் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் நிறையா ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. பட் ஆனால் அந்த விவோ, ஓப்போ, ஒன் ப்ளஸ், இந்த ரியல்மி இருக்கிற பேட்டரி ஆப்டிமைஸ்லாம் சூப்பராக பண்ணுறாங்க. அதுவும் அந்த P1 பேட்டரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்சுவலாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அப்படின்னா ஒரு இதுதான் ஒரு 5 to 7 mAh பேட்டரிப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. இது நீங்கள் சாம்சங்கில் வந்து 5 to 7 mAh பேட்டரின்றது ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னா அது சீரியஸ் அல்ட்ரா சீரிஸில் பண்ண முடியும். பட் பேசிக் சீரிஸில் பண்ண முடியுமா தான் டவுட்டு தான். ஆனால் இதில் 5000 mAh பேட்டரின்றது ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் என்ன பண்ணேன்னா ஆக்சுவலாக எல்லாமே லாகின் பண்ணிவிட்டு 5G டேட்டாவில் எனக்கு ப்ளஸ் இந்த டேபு ஒரு மொபைலில் கால் ஆன் பண்ணி ஈவினிங் வரைக்கும் ரன் பண்ணேன். மேக்ஸிமம் அப் டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 7 to 8 hours வரைக்கும் எஸ்ஓசி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருந்துச்சு. ஒருவேளை நம்ம யூஸ் பண்ண ஃபோன் எல்லாமே பிக்சல், S23 இந்த மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணால தான் ஒருவேளை இது ரொம்ப எஃபிஷியன்ட் தெரியல. ஆனால் எல்லாரும் கேட்ட வரைக்கும் நல்லா இருக்குது. பேட்டரி ஒர்த்து. அதை ஃபில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 45 வாட் சார்ஜர் சூப்பருக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கே சூப்பருக்கு டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கும். சூப்பருக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறது, இந்த 5 லேயர் ப்ரொடெக்ஷனு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும், செக்யூராக இருக்கும். சார்ஜ் அடாப்டர் அவ்வளோ இதில் போகாது. இந்த ஒயர்லேயே இல்லைந்து நெட் தூங்க போனால் திடீர்னு ஓவர் சார்ஜ் ஆனால் அதுக்கு மாதிரி நிறைய ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்துக்கும் சூப்பர் டெக்னாலஜி ரொம்ப எனக்கு தெரிஞ்சு சார்ஜர் டெக்னாலஜியை கொஞ்சம் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்குது. பேட்டரி பொறுத்திருக்கும் உண்மையிலே சாட்டிஸ்ஃபைட் சொல்லுவேன். ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் பார்த்தோன்னா 2 வீக் பார்த்தோன்னா பயங்கரமாக ட்ரெயின் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, நான் வந்துட்டு ஆக்சுவலாக ரொம்ப ஹெவி யூஸரு. நான் வந்து எனக்கு SOT 6 hours வந்தால் போதும்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணுவேன்னா பீக் பிரைட்னஸ் அதிகமாக வைப்பேன். நான் டார்க் மோட் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அதர்வைஸ் பார்க்கும்போது என்ன பண்ணுவேன்னா இது ரெஃப்ரெஷ் ரேட் எப்பவுமே 120 Hz தான் வைப்பேன். நான் இந்த வேரியபிள் இதெல்லாம் வைக்க மாட்டேன், நம்மளுக்கு செட் ஆகாது. அது வைக்கும்போது எனக்கு 6 hours வந்துச்சு. இல்லை நீங்கள் வேரியபிள் வைக்கிறீங்க, இந்த ரேம் இதெல்லாம் வந்துட்டு எதாவது பண்ணாமல் லைட் யூஸ் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 8 hours 7 hours வருது. பேட்டரி செம்ம சாட்டிஸ்ஃபைடு, சார்ஜரும் ஓகே. இந்த ரேட்டுக்கு இது ஒரு ஒர்த்தான ஒரு பேட்டரி செட்டப்னு நான் சொல்லுவேன். பட் நீங்கள் ஒரு Zomato, Swiggy, ஒரு ரேபிட் மாதிரி ஓட்டுற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் எப்படின்னா மேக்ஸிமம் 8 hours ஒரு 5 to 6 hours SOC வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். என்ன பார்ப்போம், நல்லா ஹெவி டாஸ்க் யூஸ் பண்ணி நான் சொல்கிறேன். ஃபோன் வந்து ஒர்த்தாக தான் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆக்சுவலாக ஹைப்ரிட் ஸ்லாட். எக்ஸாம்பிள் 2 சிம் போடலாம். அப்படின்னா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு ஆப்ஷன் போட்டுக்கலாம். இதில் வந்து டிஸ்பிளே வைஸும் சூப்பராக இருக்குது. டிஸ்பிளே வந்து உண்மையில வேறு லெவலில் பண்ணிட்டாங்க. இந்த ரேட்டுக்கு இது ஒர்த்து எனக்கு கேட்டா. 6.7 inch AMOLED 220 nitsன்றது ஒர்த்து. 120 Hz சூப்பராக இருக்குது. ப்ராசஸரும் நல்லா இருக்குது. சார்ஜ் வைஸ் நல்லா இருக்குது. பட் ஆனால் கேமரா மட்டும் போட்டு விட்டாங்க. கேமராக்காக வாங்குறீங்கன்னா தயவுசெய்து சொல்கிறேன் அவாய்ட் பண்ணிடுங்க. ஹீட்டிங் இஷ்யூ இருக்கான்னு கேட்டால் ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது. ரொம்ப ஹெவி யூஸ் 25 minutes கேம் ஆறீங்க அப்படின்னா ஃப்ரேம் ட்ராப் ஆகுது. லைட்டாக ஹீட்டிங் வார்மிங் இஷ்யூ இருக்குது. அதர்வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த Swiggy, Zomato, Rapido இந்த மாதிரி ஹெவி டாஸ்க் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வார்மிங் இருக்கும். இது பாலிகார்பனேட் பாடியாக கொடுத்தனால இந்த இடத்துல லைட்டாக இந்த இடத்துல செம்ம சூடாகுது. ஆக்சுவலாக ஃபோன் வாங்கிட்டு ஒரு 1 month வரைக்கும் ஒரு பக்குலாம் இருக்கும். அது அப்டேட் அப்புறம் சரியாயும். இந்த மாதிரி சொன்ன ஷார்ட்ஸில் இந்த மாதிரி லைட்டாக இஷ்யூ இருக்குங்க. ரேம் வைஸ் பார்க்கும்போது 6GB ரேம் இருக்குது, 8GB ரேம் இருக்குது. 8GB ரேம் 256 வேரியண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக 70,000 கிட்ட லான்ச் பண்ணாங்க. ஆஃபரில் 60,000 இருக்குது. இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா பிக் பில்லியன்ஸில் 15 வரைக்கும் போகுது. பிக் பில்லியன் வாங்கும்போது நான் உடனே தான் சொல்லுவேன், ஆஃபர் கொடுக்குறாங்க கண்ணை மட்டும் வாங்காதீங்க. வெயிட் பண்ணி செக் பண்ணி வாங்கிக்கோங்க. வேல்யூ ஃபார் மணியா ஒர்த்தா வாங்கும்போது ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி வீடியோ எடுத்துக்கோங்க. ஃபோன் டென்ட் ஸ்க்ராட்ச் இருக்கா பார்த்துக்கோங்க. ரிட்டர்ன் பாலிசி கிடையாது. இந்த மாதிரி நான் சொன்னதுக்காக வாங்க வேணாம். நான் என்ன சொல்கிறேன்னா இது இந்த ரேட்டுக்கு இது ஒர்த்தான்னு கேட்டேன். இந்த ரேட்டுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. நான் இப்போ கூட சொல்கிறேன், இதை வாங்குங்கன்னு நான் சொல்ல வரல. P1 நல்லா இருக்கான்னு கேட்டால் நல்லா இருக்குது. பட் ஆனால் கேமரா கொண்டு விட்டுட்டாங்க. இன்னும் கொஞ்சம் வீடியோ குவாலிட்டி பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி வந்து சில விஷயத்த இப்போ எக்ஸாம்பிள் 12+ல இன்னும் கொஞ்சம் அது ப்ரீமியமான அந்த ஆல்வேஸ் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணுறது இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்ற பேக்கப் பெட்டராக மாதிரி இருக்குது. கேமரா ஒன்று சூப்பராக இருக்க மாதிரி இருக்குது. அதெல்லாம் இதை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. இந்த ரேட்டுக்கு இது ஒர்த்து தான். ஆனால் கொஞ்சம் நான் சொன்னதுக்காக வாங்க வேணாம். நான் என்ன சொல்கிறேன்னா P1 இப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இதை வாங்கலாமா வேணாமா நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். இது ஒரு ரேட்டுக்கு ஒருத்தருக்கு பொறுத்து இருக்குது. சரிங்களா? ஓகே கைஸ், வீடியோ பார்க்கலாம். நீங்கள் வீடியோ பார்க்குற மாதிரி லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ஆனஸ்ட்டாக போடுறேன். எல்லா ஃபோனும் வாங்கி நான் 2 month யூஸ் பண்ணி போடுறேன். தயவுசெய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தான் நான் அடுத்த வீடியோ போட முடியும். ஆக்சுவலாக இதான் ரியல்மி P1 ஃபோன் பார்த்துக்கோங்க. இது ஆக்சுவலாக பீனிக்ஸ் ரெட்டு. அதெல்லாம் கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சி எடுத்தேன். ஏன்னா மேக்ஸிமம் இந்த கலர் எல்லாமே இல்லை. அதெல்லாம் எடுத்தேன். ஆக்சுவலாக P1 நம்ம வச்சுக்கிறது 8GB ரேம் வச்சுருக்கோம். ஆக்சுவலாக நான் மேட் டெம்பர் ஓட்டிங்கனால தெரியல. டேரெக்டாக சன்லைட் பண்ணால் பிரைட்னஸ் நல்லா தான் இருக்குது. ஆனால் மேட் ஓட்டியே இந்த அளவுக்கு தெரியுதுன்றது கொஞ்சம் ஓகே தான். கேமரா குவாலிட்டி பார்க்கும்போது பேக்கில் வந்து உங்களுக்கு
50 மெகா பிக்சல் வரும். ஆக்சுவலாக இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வைக்கக்கூடாது. இது வச்சுக்கோங்களேன் 16:9 லைட்டாக இருக்குது. லைட்டாக ஷேக்கிங் மாதிரி இருக்குது. கேமரா வைஸ்மே இதுதான் சொன்னேன். இந்த லைட்டாக ஷேக் இருக்குல்ல உங்களுக்கு, அந்த இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஓஎஸ் கூட அட்டாச் பண்ணியிருக்கலாம், அது பண்ணலை. லைட்டாக அந்த கேமராவில் நார்மல் வைக்கும் போதே ஒரு மாதிரி லேக் ஆகிற மாதிரி ஒரு ஷேக் ஆகிற மாதிரி இஷ்யூ இருக்குது. வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு பேக்கில் 1080ல் 4Kல 30 fps வீடியோ எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் வைஸ் பார்க்கும்போது 1080ல் உங்களுக்கு 30 ஃப்ரேம் செகண்டில் நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம். அதர்வைஸ் பார்க்கும்போது பேக்கில் உங்களுக்கு 2x வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம். அதான் 2x வந்து இந்த இன்சென்சார் ஜூம் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மோடில் போனீங்கன்னா லாங் எக்ஸ்போர்ட், ஃபிலிம் மோடு, ப்ரோ, பனோரமா, ஐரஸு நம்ம சப்போர்ட். ஐரஸ்னா 50 மெகா பிக்சல் ஒர்க் ஆகும். அதர்வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு செல்ஃபி பாருங்கள் 60 மெகா பிக்சலு. செல்ஃபிஸ் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. அடுத்து முடிஞ்ச சாம்பிள்ஸ் ஆட் பண்ண பார்க்குறேன். இதான் ரியல்மி P1 இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக. சரி, ஓகே கைஸ், வீடியோ பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் ரொம்ப ஆனஸ்ட்டாக இது போடுறேன், நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் அடுத்தது வீடியோ போட முடியும். ஓகே கைஸ், பாய், தேங்க்யூ.